நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்து அதில் வந்து விருதுநகர் தொகுதி மக்கள்லாம் வந்து விஜய பிரபாகரன் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அது வந்து ஓட்டு எலெக்ஷன் பூத்தில் வந்து ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இது வந்து ஆளுங்கட்சியோட கையால் ஆகாத தனம். எங்களுடைய சின்ன கேப்டன் அவர்கள் வெற்றி பெற்றது உண்மை. ஏனென்றால் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நாங்களும் அங்கே இருந்தோம். மதியம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் 4:30 வரைக்கும் கவுண்டிங்கே நிறுத்தப்பட்டது. இது எதனால் நிறுத்தப்பட்டது என்று கூட்டணிக்கு சென்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கேடிஆர் அவர்களும் வாக்குவாதம் செய்து எவ்வளோ பார்க்க ஆளுங்கட்சியின் அராஜக போக்கால் இந்த வெற்றியை மறைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். இது வேறுபடி கழகத்தின் பொதுச்செயலாளர் திருமதி அன்னி அவர்களின் ஆணைக்கிணங்க தேர்தல் கமிஷன் முறையிட்டு கோர்ட்டு நடைமுறைக்கு மூலம் மீண்டும் எங்களுடைய சின்ன கேப்டன் அவர்கள் விருதுநகரில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி கூடிய சீக்கிரம் வரும். 4000 சில்லற வாக்கு போட்டிருக்கிறாரு. ஆனா இது வந்து இது ஈஸியா வந்து இவ்வளோ 4 லட்சம் வாக்குகள் மேல போட்ட மக்கள் 4000 ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இது 4000 ஓட்டு வித்தியாசம் தான் அவங்களால காட்ட முடிஞ்சுது. ஆளுங்கட்சியோட அராஜகத்தை எதாவது காட்ட முடிஞ்சதுக்கு மேல அவங்களால காட்ட முடியல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வெற்றி பெற்றது எங்களுடைய சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் மட்டும்தான் வெற்றி பெற்றது. இது வெற்றியை வந்து அன்னி சொன்ன மாதிரி வீழ்த்தப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். இதுக்கு உண்டான தீர்வு கோர்ட்டு மூலியமாக வெகு சீக்கிரமே வெற்றி பெற்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய சின்ன கேப்டன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார். கூட்டணி கட்சியோட தயவுல கூட்டணி கட்சி எந்த வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்று அன்னி அறிவித்தபடி கூட்டணியில் எங்களுக்கு எங்க ஒதுக்கப்படுகிறோ அங்க 234 தொகுதியிலும் எந்த தொகுதி ஒதுக்கினாலும் நிற்கக்கூடிய ஆற்றல் திறமை எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கிறது. அதனால எங்க ஒதுக்கினாலும் அந்த தொகுதியில் நிற்பதற்கு எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறோம். மறுவாக்குப்பதிவு கட்டாயம் தேவைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எதுவும் கேட்கலாம். வந்து 2 நாள் தெளிவான வாக்கு எண்ணிக்கையும் போது நாங்கள் வந்து அங்கே உள்ள இல்லை, நாங்கள் வெளியில தான் இருந்தோம். ஏன்னா அங்கே தொகுதிக்கு உட்பட்டவர் மட்டும் தான் பூத் ஏஜென்ட் உள்ளே போக முடியும், வாக்கு எண்ணிக்கை ஏற்று போக முடியும். நாங்கள் உள்ள அதே நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அங்கே நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டதை எங்களுடைய கழக நிர்வாகிகள் அந்த நேரத்தில் ஆல்ட்ரேஷன் செய்தார்கள். இது இல்லாமல் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கேடிஆர் அவர்களும் அங்கே பெரும் வாக்குவாதம் செய்தார்கள். அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவர்களுடைய தாந்தோணித்தனத்தால ஆளுங்கட்சியின் திராணியற்ற செயலால் அவர்களுடைய எங்களுடைய வெற்றியை வந்து மறைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். அவர் உள்ள ஏசி ரூம்ல இருந்துட்டு அவருக்கு என்ன தெரிய போகுது? உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாது இல்ல. அவரு உள்ள உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பாத்துட்டு உட்காந்துருக்க வடை சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான். அவருக்கு என்ன தெரிய போகுது? அவரு வந்து உள்ள இருந்தது அவருக்கு வந்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற அதிகார அறிவிப்பு வர வரைக்கும் அவர் உள்ளே தான் இருந்தார். அவரோட கையாளாகத்தான ஆளுங்கட்சியோட கையாளாகத்தான தான் இதோட வெற்றி மறைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு வந்து இந்த தோல்வி வந்து பாதிப்புங்கிறது கிடையாது. எங்களுக்கு வந்து பழையதோட இன்னும் உற்சாகம் அதிகமாக தான் இருக்கிறதோடைய எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய வெற்றி இதை நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி. இந்த வெற்றியை மூடி மறைக்கப்பட்டாலும் இது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான உத்வேகத்தை கொடுத்துள்ளது. அன்னி இது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, தேர்தல் கமிஷன் முறையிட்டிருக்காங்க. தேர்தல் கமிஷன் முறையிட்டு அது முடியாத பட்சத்துக்கு கோர்ட்டு நடுறதுக்கும் கோர்ட்டுக்கும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் தலைமை கழகம் அது முடிவெடுக்கும். இது சந்தேகம் ஒன்றும் கிடையாது. முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய கழக தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்தார். நாடாளுமன்றத்தில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய விஜய பிரபாகரன் வரக்கூடாது என்பதை மறைப்பதற்காக தான் இந்த வெற்றியை வந்து தடுத்துள்ளார்கள். எங்களுடைய இளைய கேப்டன் சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக தான் திட்டமிட்ட மறைக்கப்பட்ட உண்மை இது. மக்கள் நாங்கள் வந்து ஒரு பைசா கூட மக்களுக்காக பணம் செலவு பண்ணாம இது வந்து எங்களுடைய இளைய கேப்டனுக்காக உள்ள ஓட்டு.
இதுதான் வெற்றியே தடுக்கப்பட்டிருக்காங்களோ, ஓட்டு பேங்கும் தடுக்காம என்ன வேலை அவங்களுக்கு, அதையும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. வெற்றி பெற்று அது மோக வெற்றி பெற்றுள்ளது, அதை மூடி மறைக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். தபால் வாக்குகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலையில் எண்ணுவாங்க. எல்லா தொகுதியும் அந்த மாதிரி இருக்காங்க. பட் விருதுநகர்ல மட்டும் தபால் வாக்குகள் வந்து அடைச்சாலையில் இருக்காங்க. அதை பத்தி நீங்க எதுவும் கேள்வி கேட்கலையா? இதோட நீங்க கேட்ட கேள்வியில இதுலயே பதில் இருக்குது. தபாலுக்கு தேர்தல் கமிஷனே காலையில என்னன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் ஈவினிங்ன்றதுக்கு என்ன காரணம்? அங்கேயே வந்து எங்க வேட்பாளரோ கூட்டணி கட்சி சிறப்பாக எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணி இது முடியாத தான் ஈவினிங் பேரில் எண்ணியிருக்காங்க. இதுலயே வந்து என்ன எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்து உள்ளதுக்குது உங்களுக்கே தெரியுது. நீங்களே அதை பதில் சொல்றீங்க. உங்க கேட்ட கேள்விக்கு அதிலே பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல நாங்க வந்து எங்க திருச்சி மாவட்ட சார்பா உள்ள கிடையாது. எங்க கழக நிர்வாகிகள் விருதுநகர் மாவட்ட சார்பா இந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகி இருந்தாங்க. அவங்களும் கேட்டாங்க. மற்ற நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி சார்பாக கேட்டாங்க. பிஜேபி அங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் இருக்காங்க. அவங்க எதுவும் அந்த மாதிரி கேட்கலையா? இல்ல அவங்க கேட்டிருப்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. எல்லா கட்சியும் கேட்டிருப்பாங்க, எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஆதரவு ரொம்ப அமோகமா இருந்துச்சு. மக்களோட ஆதரவு, பெண்களோட ஆதரவு, இளைஞர் புது வாக்காளரோட ஆதரவு வந்து விஜய் பிரபாகருக்கு தான் அமோகமா இருந்தது. தூதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க? விருதுநகர் மக்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டோம் அவர் ஜெயிச்சுமையா போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க வருத்தப்படுறது உண்மை. வருத்தப்படுற மாதிரி ஆளுங்கட்சியோட போக்குனாலதான் இது இந்த நிலைமை வந்திருக்குது. இது வந்து கூடிய சீக்கிரம் எங்களோட கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னி அவர்களை ஆணைக்கிழங்க நீதிமன்றத்தை நாடி அதற்குண்டான தீர்வை பெற்று வெற்றி பெற்றார் என்ற செய்தி கூடிய விரைவில் வரும். கண்டிப்பா நடக்கும். தேர்தல் கமிஷன் உண்மையாக நடந்தால் மறு வாக்குப்பதிவு உண்மையாக நடைபெறும். மறு வாக்குப்பதிவு நடைபெறாது என்று கூறினால் அது தேர்தல் கமிஷனின் கையாளாகத்தனத்தை எடுத்துக்காட்டும். பிரபாகரன் கேட்டு பார்த்தீங்கன்னா 3,70,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க சொல்றது தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் கவர் கொடுத்துருக்காங்க. பட் ஓட்டுன்னு பார்க்கும்போது பாதிப்பு 10% கூட இல்லாமல் அதில் கம்மியாக தான் இருந்துருக்கு. நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஓட்டு உளுந்தது உண்மைதான். இதோட கையாளகத்தனம் தான் பூனி மறைச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு மறைச்சிருக்காங்கிறது மறுவாக்குப்பதில தெரிஞ்சுக்கணும். மறுவாக்குப்பதில தெரிஞ்சிடும். சில மக்கள் வெளி மாவட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மக்கள் மேல வந்து குற்றம் சொல்றாங்க. அவங்க சரியா ஓட்டு போடல, காசு வாங்கிட்டு வந்து மாத்தி போட்டாங்க. இல்ல விருதுநகர் மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அது அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. சரியா நடந்துருக்கு. ஆளுங்கட்சியில திட்டமிட்ட சதிதான். 39 வந்துட்டு 40 நம்ம வரணும். 2வது சட்டசபையில வந்து முதல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக எங்களுடைய கழக தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்தார். முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய இளைய கேப்டன் வத்திரக்கூடாதுங்கிற ஒரு சதி ரொம்ப பார்த்து இந்த சதியை வந்து அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு உண்டான தீர்வு இது வந்து எங்களுக்கு வந்து வீழ்ச்சி கிடையாது. இருக்க வெட்ட மரம் துளிச்சிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு இருக்க தோல்வி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு பார்த்ததில்ல, தோல்வியே கண்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் வெற்றிங்கிறத மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் அடுத்த வர 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியாக பெற்று கேப்டன் இருக்கும்போது எப்படி ஒரு எழுச்சி இருந்தோ அந்த எழுச்சியை திருமதி அன்னியார் அவர்கள் கொண்டு வருவார்கள். கண்டிப்பாக மீண்டு வருவார். அவர் கேப்டனோட பல மடங்கு தைரியசாலி. கூட இருந்த எங்களுக்கு நல்லா தெரியும். அவரோட மனசு எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வீழ்ச்சியை வந்து எந்த அளவுக்கு எழுச்சியா கொண்டு வருவாருங்கிறது நீங்க போக நீங்களே பார்ப்பீங்க. இல்ல நாங்க உள்ள இல்ல, நாங்க நேர்ல பார்க்கல. எங்க அண்ணியா சொன்னது அவங்க ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்காங்க. அது ஆதாரம் இல்லாம அண்ணியை பேச மாட்டாங்க. அவர் கண்டிப்பா விருதுநகர் நிற்பார். வர சட்டமன்ற தேர்தலில் அவரோட வீகோனா இன்னும் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய கழகத்தின் வளர்ச்சியை வந்து எங்களுடைய சின்ன கேப்டன் அவர்கள் வழிநடத்தி சொல்வார். எங்களுடைய மக்களோட ஆதரவு எங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக வரும். தற்போதைய இந்த வெற்றியை வந்து மறைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில
மக்கள்கிட்ட எங்களுடைய அனுதாபம் ஜாஸ்தியாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் எங்களோட வளர்ச்சி இன்னும் ஜாஸ்தியாகும். எங்களுடைய கழக நிர்வாகியோட இந்த தூண்டல் வந்து மீண்டு எங்களுடைய வளர்ச்சி இன்னும் மேற்கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். நேற்று ஒரு செய்தி சேனல் வந்து வாக்குப்பதிவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க, காட்டியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட 5 தொகுதியை பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை அதிகம் தான் ஆயிருக்கு. போன தேர்தலை விட 2019 விட இது அதிகமாக தான் ஆயிருக்கு. இந்த வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நேரத்தில் மீடியாக்களோட உங்களோட மீடியாக்கள் தான் எங்களோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டு இருக்கீங்க. எங்களோட வளர்ச்சி இன்னும் கீழ்மட்டத்தில் வந்து அடிப்படை கிளைக்கழகம் மட்டும் எல்லா அனைத்து கிளைகளிலும் ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அனைத்து பூத்துகளிலும் ஏடிஎம்கே டிஎம்கே ஈக்குவலாக எங்களுடைய நிர்வாகிகள் அனைத்து கிளைகளிலும் அனைத்து கீழ்மட்டத்திலையும் இருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் காலத்தில் பிரதமர் வந்திருக்கீங்க. ஸோ விருதுநகர்ல நிறைய பேர் சொல்றாங்க பணம் பட்டுவாடா வந்திருக்கு, மக்கள் வந்து காசு வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மையாது மாற்று கட்சி நடந்திருக்கு. எங்களுடைய கழக தலைவர் பொதுச்செயலாளர் ஆணைக்கினாங்க எங்களுடைய வேட்பாளர் சார்பாக எந்த ஒரு பயனும் கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு வந்து காசுக்கு நாங்கள் ஓட்டே கொடுக்க கிடையாது. காசு ஓட்டு இல்லாம தான் எங்களுக்கு இவ்வளோ ஒரு ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளார்கள். பொறுத்த வரைக்கும் இந்த 4 லட்சம் வாக்கு வித்தியாசம் 4000 வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றியா பாக்குறீங்களா இல்ல தோல்வியா பாக்குறீங்க? இது எங்களுக்கு ஒரு வெற்றி தான், மாபெரும் வெற்றி தான் எங்களுக்கு. இது வந்து வெற்றியை வந்து மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிறுவன தலைவர் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் எங்களுடைய திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 9/6/2024 10, 11, 12 ஆகிய 4 நாட்களுக்கும் எங்களுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட லால்குடி சட்டமன்ற தொகுதி, மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி, முசிறி சட்டமன்ற தொகுதி மற்றும் குறையூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக எங்களுடைய கழகத் தலைவர் பொதுச்செயலாளர் திருமதி அன்னி அவர்களின் தலைமையில் எங்களுடைய மாவட்டத்துக்கு சார்பாக அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அன்னதான பிரபு ஆலயத்தில் எங்களுடைய வடக்கு மாவட்ட கழகத்திற்காக 4 நாட்கள் அன்னதானம் வழங்க உத்தரவிட்ட கழகத்தின் பொதுச்செயலாளர் திருமதி அன்னி அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக மற்றும் ஊராட்சி கிளைக்கழக சார்பாகவும் சார்பணி சார்பாகவும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மட்டும் ஒரு 3000 பேர் பக்கம் இருக்கும். 3000 மேலே தான் வரும். மேற்கொண்டு இருக்க 4000 to 5000 பேர். ஒரு விடுமுறை நாட்கள்னா ஒரு 7000 பேர் பக்கம் வருவோம். உங்க தலைமையில் அன்னதானம் போட்டுருக்கீங்க. 5 கிழமையில வந்து அவங்க கையாலையும் சாப்பாடு. ஓகேப்பா, நீங்க எப்படி உணர்றீங்க? எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கே அன்னதானம் போட்ட எங்களுடைய கழக தலைவர் அவர்களுடைய கோயிலில் எங்களுடைய வடக்கு மாவட்ட சார்பாக நாங்கள் போடுறது நாங்கள் பெருமைப்படுறோம். இது அவருக்கு செய்கிற நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குங்கிறத நாங்கள் சந்தோஷப்படுறோம். பிரேமலதா அண்ணி கையால நீங்க வந்து உங்களோட கூட வந்து அன்னதானம் போட்டுருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை சொல்றது எப்படி? கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அன்னி அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பெரும் ஆதரவு இருக்குது. இருந்தாலும் எங்களுடைய திருச்சி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தில் வந்து அன்னதானத்தை துவக்கி வைத்ததற்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 170-175 நாளைக்கு மேல அன்னதானம் நடக்குது. இன்னும் கூட்டம் குறையவே இல்லை. என்ன காரணம்? இது தலைவர் மேல உள்ள பக்தி, மரியாதை, அவர் மேல உள்ள அன்னதானம் பண்ண, அவர் செய்த தான தர்மம், இவர் எல்லாமே இது இன்னைக்கு மட்டும் நினைக்காது. இந்த யுகம் இருக்க வரைக்கும் இந்த அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கும். இன்னும் இந்த கும்பல் குறையாது. இன்னும் தலைவரோட ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை இன்னும் 4 நாள் அதிகரிக்கும்.